சார்வாகன் ஒரு 86 வயசில் 86 வயசு தானே. ஒரு எங்கள் ஊர்லலாம் நம்ம ஊர்லலாம் நம்ம பொதுவாக ஒரு கல்யாண சாவு தான். அதெல்லாம் அழ வேண்டாத சாவு தான். இருந்தாலும் ரொம்ப பதற்றமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க குடும்பத்தினருக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நம்ம கொண்டாடின மனிதர், எல்லாருக்கும் அண்ணா, பல தம்பிகள், தமக்கைகள், தங்கைகள், மூத்த சகோதரி இருந்தாங்களா, அப்படி ஒரு நல்ல கொண்டாடப்பட்ட ஒரு கொண்டாடிய மனிதர் எல்லாம். அதெல்லாம் சரிதான், உண்மைதான். நான் எழுத்தாளருக்கு அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது டாக்டர் ஹரி சீனிவாசன் மரணம் அப்படின்னு தானே பேப்பரில் வந்துருந்தது. நான் என்னோடய குடும்பத்தினர்களிலும், குடும்பம்னு ஒன்றும் கிடையாது, மனைவி மட்டும்தான், நண்பர்கள்கிட்ட சொல்லும்போது என்னோடய அடையாளமே வந்து எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்தாளனுக்கு. ஆனால் அவருக்கு 2 அடையாளங்கள் உண்டு. அந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அதுக்காக 30 வருஷத்துக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ விருதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்படி வேறொரு துறை வந்து அடையாளம் கண்டுக்கிறாங்க, மதிக்கிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் இலக்கியம்னு வந்துட்டால் மட்டும் அடையாளமே தெரியாமல் டாக்டர் ஹரி சீனிவாசன் மரணம்னா, நான் பத்திரிகைகளை போட சொல்லலை, அப்படி தான் நானும் எடிட்டராக இருந்தால் அப்படி தான் போடுவேன். ஏன்னா சார்வாகன்னா யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல நான் நற்றினை யுகனுக்கு தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் யாருக்குமே தெரியாத சார்வாகனை இவ்வளோ பெரிய தொகுப்பு, அந்த கதைகளெல்லாம் தேடி தொகுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஒரு பழுப்பு நிறப்பக்கங்கள்னு தினமணி இணைய இதழில் எழுத ஆரம்பிக்கும்போது நான் முதல்ல எழுதணும்னு நினச்சதே சார்வாகன். நான் முதல் கட்டுரையே சார்வாகன் பற்றின கட்டுரை தான். அதனால் நான் 30 வருஷமாக சார்வாகனை கொண்டாடிக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம் இல்லை. சார்வாகன்கிற பேர் தெரியுமா ஒழிஞ்சு நான் படித்ததும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான். ஏன்னா என்னை யாரும் படிக்க சொன்னதும் இல்லை, எந்த பட்டியல்லையும் ஒரு பேரும் இருந்ததில்லை. ஒரு ரைட்டர், பழைய ரைட்டர் அப்படிங்கிற முறையில் படிச்சுட்டு மிரண்டேன். எனக்கு வந்து பல விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. நான் தமிழ் இலக்கியத்தின் மாணவன் மட்டும் இல்லை, முக்கியமாக நான் உலக இலக்கியத்தின் மாணவன் அப்படிங்கிற முறையில் எனக்கு நான் படித்த பல கதைகள், உதாரணமாக எனக்கு ஞாபகம் வந்த கதைகள், மாப்பசானோட நெக்லஸ்ங்கிற கதை, இந்த பால் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற கதை, அப்புறம் நெக்லஸ் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பால் ஆஃப் ஃபேட் கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு விலை மாது, அந்த அந்த ஃப்ராங்கோ ப்ரஷியன் வார் நடக்கும்போது அந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு 10-12 ஃபேமிலி வந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. பூஷ்வா குடும்பங்கள், பெட்டி பூஷ்வா குடும்பங்கள். அப்போ எல்லாம் அந்த வேல்யூஸை வந்து அவங்க தான் தக்க வச்சுட்டு இருக்காங்க, இந்த சமூகத்தோட மதிப்பீடுகள் எல்லாம். அப்படி இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த இலை மாது அங்கே உட்காந்துருந்த போது, எலிசபெத்தோ இன்னொரு பேர், ரொம்ப குண்டு பொம்பளை, அதனால தான் அந்த பால் ஆஃப் ஃபேட், நம்ம குண்டு பூஷணிக்கா அப்படின்னு சொல்கிறோம்ல கிண்டலா, அந்த மாதிரியான ஒரு குண்டு பொம்பளை. அப்படி போகும்போது அவளை ஒரு மனித ஜீவியாகவே இந்த பூஷ்வா, பெட்டி பூஷ்வா ஆட்கள், இந்த குடும்பங்கள் மதிக்கவே இல்லை. ஏன்னா விலை மாதாச்சே அப்படின்னு மதிக்கவே இல்லை. இவங்களாம் சாப்பிட்டுக்கிறது. அப்புறமா போக போக வந்து அந்த ட்ரெயின் அந்த தன்னோட அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போகலை. ஏன்னா வார் சிச்சுவேஷன், மிக கொடூரமான ஒரு இடம். ஒரு 2-3 மணி நேரத்தில் போக வேண்டியது 2 நாள் ஆகிப்போச்சு. அப்போது அந்த ப்ரஷியன் ஆர்மி வந்து இடையில நிறுத்தி, அவன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து இவ ப்ராஸ்டிடியூட்னு தெரிஞ்சுட்டு, இவ ஒரு நாள் என் நைட்டில் வந்து என்னோட இருக்கணும், அப்போ தான் இந்த ட்ரெயினை விடுவேன் அப்படின்னுறான். இவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா விபச்சார தொழில்ங்கிறது அது ஒரு தனிப்பட்ட முறையில் நடக்கிறது. அந்தரங்கமாக அவளோட செலெக்ஷன் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இது. 10-12 பேர் இருக்காங்க. இவ்வளோ வெளிப்படையாக தன்னோட சுய கௌரவம் போயிடும். அப்போ முடியாதுங்கிறா. இப்படி அவன் முடியாதுன்னா நான் ட்ரெயினை விட மாட்டேங்கிறான். போச்சு அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை. அப்போது இந்த 10-12 பூஷ்வா குடும்பங்கள் வந்து, நீ போயிடு, உங்களை ஒன்னால தான் நாங்கள்
டிலே ஆகுது, நாங்கள் போக முடியாமல் இருக்கோம், வார் வேறு நடந்துட்டுருக்கு, எப்போ வந்து உயிர் போகும்னு தெரியல. அப்புறம் இவ அந்த கட்டாயப்படுத்தி போகிறா. போயிட்டு வந்த பிறகு அது வரைக்கும் அவள் கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டவங்க அவள் வந்த பிறகு மறுபடியும் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ அவளை வந்து ஒரு புழு பூச்சியை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு அருவருப்பாக கூட இல்லை, அப்படி ஒரு அவளை பார்க்கவே இல்லை. இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, துயரம். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், 120 130 வருஷத்துக்கு முன்னால் எழுதின கதை. அதே மாதிரி தான் நெக்லஸும். ஒரு 2 வரியில் கூட சொல்லிடலாம் அந்த கதையை. ஒரு பொண்ணு, ஒரு கணவன் மனைவி, அவன் வந்து ஒரு மினிஸ்ட்ரியில் கிளர்க்காக இருக்கான். அந்த ஒரு சமயம் வந்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டின்னருக்கு, மினிஸ்டர் வைக்கிற டின்னருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்வைட்டை வாங்கிடுறான், மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தணுன்ட்டு. அதை கொண்டு வந்து கொடுத்ததும் இவளுக்கு நான் ஒரு நல்ல நெக்லஸ், நல்ல ஜுவல்லரி இல்லாமல் எப்படி வர்றதுன்னுறா. அப்போ நான் உன்னோட பணக்கார ஃப்ரெண்டு இருக்காள அந்த தோழி, அவள்கிட்ட போய் வாங்கிட்டு வா. சரி, இன்னும் வாங்கிட்டு வரேன். ஒரு நல்ல வைர நெக்லஸ். அது அந்த பால்ரூம் டான்ஸில் எங்கே தொலைஞ்சு போச்சு. அது அவரோட வாழ்க்கையில் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் அவர் லைஃப். ஆனாலும் அது வந்ததும் பெரிய துக்கம். அப்போ கொஞ்சம் ஒரு வாரம் அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு இது விட்டு போச்சு, அதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க. அது போனது தானே. அது 36,000 ஃப்ராங்க்கு இவன் வந்து என்னென்னமோ எழுதி கொடுக்குறான். வாழ்நாள் பூரா கொத்தடிமையாக இருக்கிறேன், 100 ஃப்ராங்க்கு, 500 ஃப்ராங்க்கு, 1000 ஃப்ராங்க்குன்னு எல்லார்ட்டையும் கடன் வாங்கி இவன் வாழ்நாள் பூரா கொத்தடிமையாக இருந்து தான் அதெல்லாம் திரும்ப கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு 36,000 ஃப்ராங்க் கடன் வாங்கி இன்னொரு நெக்லஸ் வாங்கி, வைர நெக்லஸ் வாங்கி எனக்கு கொடுத்தாச்சு. அந்த வாழ்நாள் பூரா செய்ய வேண்டிய அந்த கொத்தடிமை வேலையை 10 வருஷங்களில் செஞ்சு இவனும் அவளும் கிழவியாயிடுறாங்க. ஒரு 30-40 வருஷத்தில் வர வேண்டிய ஒரு முதுமை 10 வருஷத்தில் வந்துடுது. அப்போ அந்த பணக்கார தோழியை அவள் பார்க்குறா. அவள் நல்லா ஜம்முன்னு இருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, ஏன் இப்படி ஆகிட்டேன்னு அவள் கேட்குறான். இந்த மாதிரி ஆச்சு, உன்னால தான் ஆச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த நெக்லஸ்க்காக இவ்வளோ இது பண்ணோம். அவள் வந்து அது ஒரு 50 ஃப்ராங்க்கு உள்ள கவரிங் நெக்லஸ் தானே அப்படிங்கிற. இப்படி இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆடம்பரத்தின் மேலே உள்ள ஆசையினால் வாழ்க்கையே போச்சு, அல்லது அபத்தம், இப்படி பல்வேறு விதமான. அந்த முந்தின கதையில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன மாதிரி மதிப்பீடுகள் வச்சுருக்கிறோம். இப்படி எனக்கு இந்த மாப்பசான் கதைகளை விட பல்சாக்கோட கதை ரொம்ப பிடிக்கும். இந்த பல்சாக்கோட கதைகள் எல்லாமே கொஞ்சம் நேரேட்டிவ்ஸ் ரொம்ப அந்த காலத்து எழுத்துங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் அதெல்லாம் அது உள்ள இப்போ அது அந்த நேரேட்டிவ் போர் அடிக்குதுனாலும் அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த எந்த வார்த்தையும் வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு தான் தோணும். அந்த வர்ணிக்கிறது அது ஆனால் ஒரு நாவலில் தான், நிறைய குறுநாவல்களில் தான் அப்படி பண்ணுவார வச்சு, சிறுகதையில் நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கும். ஒரு கதை an atheist mass அப்படின்னு ஒரு கதை. மாஸுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல, ஒரு நாஸ்திகனின் பிரார்த்தனை அப்படின்னு வேணால் போட்டுக்கலாம். மாஸ்னா வேற. ஒரு டாக்டர், அந்த டாக்டர் வந்து அவர் வந்து கடவுள் மாதிரின்னு வர்ணிப்பார். அப்படியே அந்த மாதிரி அவர் வந்து நம்மளோட நோயை வந்து பண்ணிட்டு வரான், கண்டுபிடிச்சி வரான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு டாக்டர். அவர் வந்து ஒரு பயங்கர நாஸ்திகன். கடவுளை கிடையாது, சர்ச்செல்லாம் இடிச்சு போட்டுடலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார் ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த ஃப்ரெண்டு இவரை வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு சர்ச்சுக்குள்ளே பார்த்துடுறான். அப்புறம் போய் விசாரித்தா 1 வருஷத்தில் 4 தடவை வந்து இங்கே மாஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த 4 தடவையுமே அவன் போய் பார்த்துட்டு ஒரு நாள் உள்ளே பூந்துடுறான். உள்ளே பூந்து இவனும் போய் அந்த மாஸில் கலந்துக்கிட்டு வெளியில் வரும்போது சும்மா சர்வசாதாரணமாக இந்த மாஸ் பற்றிலாம் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது முட்டாள்தனம், சர்ச்லாம் அதெல்லாம் இடிச்சு போட்டுடலாம், அப்படியா மாஸ்னால எந்த இதுவும் அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு, மனுஷ வாழ்க்கையில் தான் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கும்போது இவன் கேட்குறான், நீங்கள் மட்டும் ஏன் மாதம் 4 தடவை வருஷத்துக்கு 4 தடவை அந்த மாஸை
அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப ஈடுபாட்டோடு அதை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், நான் சின்ன வயதில் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைக்கும். பட்டினி கிடந்து செத்துருவேன் போல தோணும். ஒரு குளிருக்கு பாதுகாப்பாக கோட்டு கூட இருக்காது. தெரு நாயை விட மோசமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது வாடகை கொடுக்க முடியாமல் என்னோட வீட்டு ஓனர் வந்து அடித்து துரத்திட்டாரு. குளிர்காலம் இன்னொருத்தரையும் துரத்திட்டாரு. அவர் ஒரு வாட்டர் கேரியர், அவர் தண்ணி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அவரையும் துரத்திட்டதும் அவர் என்ன சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரூமில் இருப்போம்னு சொல்லிட்டு அவரோட ஒரே கனவு வாழ்க்கையில் என்னென்னா ஒரு குதிரை வாங்கணும் தான். ஏன்னா அந்த கேரியர் அந்த தண்ணியை வந்து தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். குதிரை இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு போகலாம் பாரிஸில். அப்போ அந்த பணத்தை, அந்த குதிரை வாங்குறதுக்காக இருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவர் தான் அந்த அந்த தொழிலாளி தான் இவரை வந்து மருத்துவம் படிக்க வைக்கிறார். தான் சாப்பிடாம அவருக்கு சாப்பாடு கொடுப்பான். நீ வந்து சாப்பிடு, ஏன்னா நீ வந்து ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே நீ சேவை செய்ய போகிற, நான் தண்ணி கொடுக்குறவன் தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து உணவை கொடுத்து, இருப்பிடத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, அவர் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். ஒரு மாசுக்கு போகும்போது, என் நாய் செத்து போச்சு, நாய்க்கு மாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு பாதிரியாரை கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம். அப்புறம் இவர் பெரிய மருத்துவராகி, அந்த ஊர் பூராவுமே புகழ்பெற்ற மருத்துவராகி அந்த குதிரையை வாங்கி கொடுத்தேன். அவர் இறந்தபோது அவர் வந்து என் சார்பாக இந்த மாஸ் பண்ணினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அவருக்காக பண்ணுறேன். மற்றபடி சர்ச்சு, கடவுள், மாஸ் இது எல்லாமே முட்டாள்தனம், அவருக்காக பண்ணுறேன் அப்படின்னு. இதில் எல்லாம் தெரிகிற நம்ம என்ன மதிப்பீடுகள், இந்த கதை எப்படி இருக்குது. ஒரு 2 நண்பர்கள் ஒரே வார்த்தையை சொன்னதுனால அதை இங்கே சொல்லணும்னு தோணுச்சு. சார்வாகனை யாருக்கும் தெரியாமல் போச்சு. நான் எப்போவுமே எதுக்கும் பயப்படாமல் மனசில் இருக்கிறது தான் சொல்லுவேன். அதனால் வர்ற விளைவுகளை பற்றியும் நான் கவலையப்பட மாட்டேன். சில பேர் பொது இடத்துல கை கொடுக்காமல் போவாங்க, சில பேர் இப்படி திரும்பிட்டு போவாங்க. அதனாலலாம் நான் வந்து பயப்படுறதில்லை. ஏன்னா எனக்கு வந்து நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. எதுவும் எனக்கு தேவையே இல்லை. தேவை இருந்தால் தான் எல்லாருக்கும் பயப்படணும். அதனால் எனக்கு இந்த பப்ளிஷரால் எனக்கு இந்த லாபம், அந்த பப்ளிஷரால் இந்த லாபம், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதனால் பிரியா ராமகிருஷ்ணன்ட்ட போய் ஒரு கதையை கொடுத்துருக்கும் போது 11 வருஷம் கழித்து அவர் இந்த எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு தொகுப்பை போட்டிருக்காரு. இது வந்து விஷம் கொடுத்து கொள்றதுக்கு சமம், படுகொலைக்கு சமம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சமூகத்தில் எழுத்தாளர்களை மதிக்காமல் அனாதை பணமாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது, அனாதைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கும்போது, நான் அனாதை இல்லை, நான் அன்டச்சபிள், நான் வந்து தீண்டத்தகாதவன், என்னை யார்கிட்டையும் கை கொடுத்தா கையில் தீட்டு ஓட்டியும் இப்படி இழுத்துக்கிறாங்க. பொது இடத்துல ஒருத்தர் இல்லை, 2-3 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதனால் நான் ஒரு தீண்டத்தகாதவன், ஆனால் மற்றவங்கெல்லாம் அனாதைகளாக இருக்கிறாங்க, பேரே தெரியறதில்லை. மாதவன், நான் மாதவனை படிச்சுட்டு அவரோட கதைகளெல்லாம் படிச்சுட்டு இதுவாவது நான் வந்து மாப்பசான் பல்சாக்குலாம் சொல்கிறேன். மாதவனுக்கு இணையே இல்லை உலக இலக்கியத்திலேயே. அவரோட கதைகள்லாம் நான் படித்தேன். ஜெனே எழுதுறாருன்னா ஜெனே வந்து தன்னோட அனுபவத்தை தான் எழுதினார். வேற சில டிரான்ஸ்கிரசிவ் ஃபிக்ஷன் எழுதினவங்கலாம் தங்களோட அனுபவத்தை, சார்ல்ஸ் பியூகாஸ்கி எடுத்துக்கிட்டோம் அமெரிக்காவில்னா, அவர் வந்து தெருவில் கிடந்து குடிச்சு அப்படியே நாய் மாதிரி கிடந்து அந்த வாழ்க்கையை எழுதுறாரு. ஆனால் மாதவன் நல்ல ஒரு மிடில் கிளாஸில் இருந்துக்கிட்டு வேற ஒருத்தனோட வாழ்க்கையை எழுதுறாரு. அது 8வது நாள் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு கதை தமிழில் இல்லை, உலக இலக்கியத்திலேயே இல்லை அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் ஜெயமோகன் எழுதுறாரு. ஜெயமோகன் எழுதுனது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, அது வேற விஷயம். ஆனால் ஜெயமோகன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிற வரைக்கும் மாதவன்கிற பேரே இல்லை. ஆனால் எல்லாரும் ஜி நாகராஜன். நான் வந்து ஒருத்தர் வந்து நேற்று அந்த முந்தா நாள் நியூ இயர் அன்னைக்கு கேரளாவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன்.
அப்போது ஒரு கூட்டத்திலேருந்து ஓடி வந்து ஒரு தமிழர் என் கையில் கை கொடுத்து நான் வந்து ஜெயகாந்தனோட கூட இருந்தேன்னு அவர் சொல்லும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. ஓகே ஃபைன். அப்படி ஜெயகாந்தனையும் ஜி நாகராஜனையும் அதில் இருக்கிற ரொமான்டிசிசம் கலந்து தான் இருக்கும். அதில் அவங்களுடைய விளிம்பு நிலை மக்களை பற்றின அவங்களோட அவங்களோட நேரேஷனில் அவங்களோட கதைகளில் அந்த ரொமான்டிசிசம் இல்லாமல் இருக்காது. ஒரு நிச்சயமாக அந்த தெருநாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் அப்படி அந்த கதையை எழுத மாட்டான். அப்படியே அண்ணாந்து பார்த்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்டுக்குடியில் உட்கார்ந்து கொண்டு எழுதுறவனோட கதை அது. அப்படி இல்லாமல் மாதவன் அப்படியே இல்லை. அதில் ஒரு கதை வரும். ஒரு குஷ்டரோகி பெண் பிச்சைக்காரி, அவள் எப்படிலாம் வாழ்ந்தா எல்லாமே அவர் பார்த்தது தான், எதுவுமே அனுபவிச்சதில்லை. அந்த தெருவில் அவர் கடை தெருவில் பார்த்தது அந்த குஷ்டரோகி பெண். அவளை வந்து துரத்துறதுக்கு போலீஸும் அந்த கடத்தெருவில் உள்ளவங்களும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவள் காணா போயிடுவா. ஒருத்தர் வந்து சொல்லுவார், எங்கேப்பா அவள் இந்த பொண்ணை காணும் அப்படின்னு, இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போய் காமிப்பார். அந்த இன்னொரு 4 கடை தள்ளி பிறந்த குழந்தையோடு இருப்பாள். இவ்வளோதான் கதை. பிறந்த குழந்தை குஷ்டரோகி. இப்படிப்பட்ட அது இந்த 8வது நாளுங்கிற கதையில் பொறுக்கிகளை பார்த்துருக்கோம், கேள்விப்படுறோம், பத்திரிகைகளை படிக்கிறோம், ரேபிஸ்ட்டுகளை படிக்கிறோம். இந்த நிர்பயா விஷயத்தில் கூட இந்த பஸ்ஸில் நடந்ததெல்லாம் படிக்கிறோம். அப்படி ஒரு ரேபிஸ்ட் கதை அவன் எப்படி சொல்லுவானோ, அவன் எப்படி உங்களை பார்ப்பானோ அப்படி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் உலகத்தில் கிடையாது. ஒரு 3 பேர் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போனோம். 3ஆவதும் போனான். சரி எனக்கு இன்னொருத்தர போகணும்னு தோணுச்சு, நான் போனேன். அப்புறம் பார்த்தா உயிர் இல்லை. சரி அந்த இன்னொருத்தன் கூட இருந்தவன் யாருன்னா நாயை அடித்து கொள்றவன். அதாவது இந்த முனிசிபாலிட்டியில் நாயை அடித்து கொள்றதுக்குன்னு ஒரு அதை அடித்து கொள்ளுவாங்க. அந்த ஆள் அவன் வந்து என்ன பண்ணான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அந்த நாய் கூண்டில் போட்டு கொண்டு போய் நாய் போடுற இடத்துல போட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக போய் காஃபி குடிச்சிட்டு வந்தேன், டீ குடிச்சிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த கதை. அவனோட பார்வையில் அந்த மாதிரிக்கான கதைகள்லாம் எழுதினவர். அப்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் தான் ஜெயமோகன் வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு மாதவனை. ஜி நாகராஜனுக்கு செலை வச்சாச்சு. ஜெயகாந்தனுக்கு கேட்கவே இல்லை. ஊருக்கு கோவில். அப்போது சுந்தர ராமசாமி என்ன எழுதுறாரு அந்த மாதவன் முன்னுரையில்னா, இவர் வந்து ஜி நாகராஜனுக்கும் புதுமை பித்தனுக்கும் நடுவில் இருப்பவர். ஒரு வரி தான், அவ்வளோதான். மற்றபடி இலக்கிய தமிழ் சிறுகதையோட வரலாறு தான் எழுதுறாரு. அப்போ ஜெயமோகனுக்கும் ஒரு கோபம் வர மாட்டேங்குது. இவர் 20-30 வருஷ காலம் அவர் எழுதி முடிச்ச 30 வருஷம் ஆச்சு மாதவன். அவருக்கு இப்போது கொடுத்துருக்காங்க. அவர் அசோகமித்திரன்னு சொன்னார் ஒருத்தர், இந்த பாரதிய ஞானபீடத்துக்கு வந்து அவரோட பேரை பரிந்துரைச்சு நான் இது எழுதும்போது அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதெல்லாம் சுயநினைவு போன பிறகுல கொடுப்பாங்க அப்படின்னாரு. இப்போ ஏன் என்ன இதுக்கு கேட்குற நீ அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இன்னும் மாதவனுக்கு சுயநினைவு இருக்குது, இன்னும் எழுதுவார் போல இருக்குது. 82 வயசு. ஆனால் 30 வருஷம் கழித்து அவரை பற்றி யாருக்குமே தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவரோட ஃபோன் நம்பர் அவரோட நான் அந்த கட்டுரை எழுதினேன் பழுப்பு நிற பக்கங்களில். அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு 8வது நாள் அப்படின்னு ஒரு கதை எழுதின ஒரு மனுஷனோட கையை தொடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவரை பிடிக்கிறதுக்கு எத்தனை பத்திரிக்கைக்காரங்கிட்ட கேட்குறேன், ஜெயமோகன்ட்டையும் கேட்டேன். யாருக்குமே திருவனந்தபுரத்தில் எங்கே இருக்காரு, அவர் ஃபோன் நம்பர் என்ன, அவர் சில பேர் சொல்கிறதுலையும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் யார்கிட்டையுமே பேசுறது இல்லையா, படுத்த படுக்கையாக கிடக்கிறாராம். இப்படியெல்லாம் அவர் நல்லா ஆக்டிவாக இருக்கார். போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி அவர் இருக்கும்போதே அவரை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால் தான் ஜெயமோகன் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அப்படியான நிலைமை எதுனா அது கூட சார்வாகனுக்கு இல்லை. அவர் வந்து முழுக்கவே மறக்கடிக்கப்பட்டவர். ஏற்கனவே தான் அந்த எதுக்கு சொல்கிறேன் நான், அவர் வந்து ஒரு கதை தொகுதியை கொண்டு போய் கொடுத்தா அவர் 11 வருஷம் வச்சுருந்து ஒருத்தரை சாகடிச்சா அவர் என்ன பண்ணுவார்? கிரியா ராமகிருஷ்ணன் தமிழுக்கு பெரிய நல்ல வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு, டிக்ஷனரிலாம் பெரிய விஷயம். ஆனால் ஒரு தன்னோட கச்சட தப்பரில் 65லேருந்து 75 வரைக்கும் எழுதுனது
கதைகள். 75க்கும் இப்போவும் 2016க்கும் எத்தனை வருஷம் இடைவெளி. சார்வாகன்ட்டு போய் நீங்கள் எழுதுங்க சார், எழுதியே ஆகணும், இல்லைன்னா விடமாட்டேன் அப்படின்னு நான் வந்து சண்டை போடுறேன். அவர் வந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே நான் இருப்பேனான்னு தெரியலையேங்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன், வாரம் வந்து நான் எழுதுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா எதுக்கு எழுதணும், யார் படிக்கிறா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு. இப்போ நான் ஏன் இந்த பால்சாக் மாப்பசான் கதைகள் எல்லாம் சொன்னேன்னா, இந்த மாதிரி கதைகள் தான் சார்வாகன் எழுதிட்டார். நம்ம அந்த ஊரில் பாரிஸில் ஃப்ரான்ஸில் மாப்பசானையும் பால்சாக்கையும் எப்படி கொண்டாடுறாங்களோ அப்படி கொண்டாடி இருக்கணும் நம்ம சார்வாகனையும் மாதவனையும் இன்னும் பலரையும். ஆனால் நம்ம வந்து டாக்டர் ஹரி சீனிவாசன் மரணம் அப்படின்னு ஒரு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கூட்டத்தை விட நான் வந்து வேடியப்பனை ரொம்ப பாராட்டுறேன். இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் போட்டு இந்த நற்றிணை புத்தகம் வந்திருக்கு, ஒரு சிறுகதை தொகுதி. சார்வாகனுக்கு ஒரு விமர்சன கூட்டம், அது சும்மா திட்டுவோம் என்ன இப்போ அப்படின்னு கூட ஒரு விமர்சனத்தை கூட்டத்தை போட்டு அவரை உட்கார வச்சு அவர் இன்னும் நான் 2 கதை எழுதலான்னு தோணி இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதுனேன்னு சொன்னதும் அன்னைக்கு அதெல்லாம் முடியாது, யாருக்காக எழுதணும், எதுக்காக எழுதணும், யார் படிக்கிறான்னு கோபமாக சொன்னவர் அன்னைக்கே அவர் எப்படி இன்ஸ்பயர் ஆகிருக்காரு பாருங்க. என்னோட வார்த்தையில் அவர் எழுதின கவிதையெல்லாம் எனக்கு அனுப்பி 60s எழுத்தில் எழுதுனதுங்க அனுப்பி, உங்களுக்கு யாரையாவது பப்ளிஷரை தெரியுமா அப்படின்னு கேட்டார். தற்கொலை பண்ணிக்கணும்னு தோன்ற தருணங்கள் நிறைய இந்த மாதிரி. அதுக்காகலாம் தான் அழுதேன். அங்கே அந்த டெட் பாடிக்கு முன்னாடி இருக்க முடியாமல் போனதுக்கு இந்த மனுஷன் எனக்கு கவிதையை அனுப்பி வச்சானே, பப்ளிஷரை தெரியுமான்னு கேட்டு, இப்படி ஒரு நாடா, இப்படி ஒரு தேசமா, 60ல் எழுதுனது, 65ல் எழுதுனது, அப்படி இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வச்சிருக்கோம். எனக்கு யாராவது இரங்கல் கூட்டம் போட்டு பாராட்டினீங்க, ஆவியா வந்து எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஆமா, பேயா மாதிரி எல்லாரும் துன்புறுத்துவேன். பாராட்டுறதுனா உயிரோடு இருக்கும்போது பாராட்டுங்க, திட்டுறதா இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது திட்டு. அது நிறைய எனக்கு கிடைச்சிட்டு. இந்த இரங்கல் கூட்டம் போடுறது, இரங்கல் கட்டுரை எழுதுறது, அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனாலும் நம்ம சார்வாகங்கிற பேரை இன்னைக்கு வந்து சொல்லி ஆகணும். அதுக்காக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகாவது நம்ம வந்து இந்த வேலையை செய்யணும். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன், நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அமர பண்டிதருங்கிற ஒரு கதையை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அமர பண்டிதர் அது ஒரு அற்புதம். அந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுனாங்க. என்ன சொல்கிறது, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டார். அமர பண்டிதருங்கிற கதையை படிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கதை. அந்த காலத்து வாழ்க்கை, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை. ஒரே வரி தான், குள்ளன்னு ஒரு நாவிதனுக்கு நம்ம என்றைக்கும் இருக்கணும், அமரத்துவம் பெறணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நாவல் எழுதலாம். அவன் எழுத்தாளன் கிடையாது, ஒரு பெரிய கலைஞன் ஆகலாம். நாயனம் கற்றுக்கிறான். அதுக்கு வந்து நான் தன்னோட தம்பியோ பிள்ளைக்க சொல்லி கொடுக்குறான். அந்த இடம்லாம் வந்து அற்புதமான நகைச்சுவை, பகடி, பேரடி, அற்புதம். எப்படியோ ஒரு கோவிலை கட்டிடுவான், குள்ளங்கோவில்னு சொல்கிறாங்க. அமர பண்டிதர் இந்த பஸ் ஸ்டாப்பில் குள்ளங்கோவில் இறங்கெல்லாம், குள்ளங்கோவிலில் கொஞ்சம் ஃபாஸ்டாக போ, அப்படி குள்ளங்கோவில்ங்கிறது. அப்படி நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு கதை, முடிவற்ற சாலை அப்படிங்கிறது அந்த கதை. இப்போ நான் சொன்ன இந்த நெக்லஸ், பால் ஆஃப் ஃபேட், அப்புறம் இந்த ஏத்திஸ் மாஸ் அப்படிங்கிற அந்த கதைகளையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன் நான் வந்து அப்புறம் நீங்கள் அந்த யூரோப் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த எழுத்தாளர்களை எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத நீங்கள் போய் தான் பார்க்கணும். நான் சொல்லிலாம் அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிதான் இங்கே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. கொண்டாடுறதுனா என்ன, உங்களெல்லாம் பூப்பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போகணுமா? அடையாளம், எழுத்தாளங்கிற அடையாளத்தை கொடு. யானையிலலாம் வச்சுட்டு போக வேண்டாம், பூப்பல்லக்கெல்லாம் வேண்டாம். எழுத்தாளர்னா ஒரு அடையாளத்தை கொடு. அதுதான் அங்கே அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம்.
ஒரு ஒரு என்னை வந்து ஒரு நண்பர் பாருக்கு அழைச்சிட்டு போனார். எக்ரிவா அப்படின்னதும் காசே வாங்கிக்கல. எழுத்தாளன், எழுத்தாளனா? அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு மது இதை ஒரு ஜீரகத்தில் செஞ்ச ஒரு மது இதை ஒரு என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மருந்து மதுன்னு வச்சுக்கலாம், ஜீரகத்தில் செஞ்சது, அனீஸ்னு பேர். அதை கொடுத்து இதை என்னோட பரிசாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஒரு நாடு அது. அப்படிப்பட்ட ஒரு நாடு. எழுத்தாளன்னு சொன்னாலே போதும். இங்கே எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் அது கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் சரி, ஜெயிலில் போடுறதா இருந்தாலும் சரி, பாராட்டுறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொத்து பத்திரங்கள் எல்லாம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நடிகரை மையப்படுத்தி தான் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா, என்னை கூப்பிடவே கூப்பிடாது இந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல மையம் வந்து கடவுள் மறுப்பாளன் கூட கடவுளை ரொம்ப வியந்தோதுறான்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் கடவுளை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கான். அதனால நான் அக்னாஸ்டிக்காக இருக்க தான் நான் விரும்புவேன். நான் ஒரு தீவிரமான இறை நம்பிக்கையாளன், அது வேற விஷயம். ஆனால் மையங்கிறத பற்றி பேசும்போது இந்த கடவுளுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து நடிகர் வந்து ஒரு திடீர்னு ஒரு சாங்கை போடுவார், பாட்டு எழுதுவார், அது உடனே தமிழ்நாடு பூரா பற்றிக்கும். அவரை வந்து ஜெயிலில் போடலாமா கூடாதா, அவர் தலைமறைவாவார். இது மாதிரிலாம் பிரான்ஸில் எழுத்தாளர் தான் பண்ணுறாங்க. ஒரு வெல்பெக்னு ஒரு ரைட்டர், அவர் வந்து இந்த 2025 பிரான்ஸ் வந்து ஒரு இஸ்லாமிய தேசமாக மாறப்போகுதுன்னு ஒரு நாவல் எழுதி அவர் அதை பற்றி தான் பிரசிடென்ட்லேருந்து ஊரில் அத்தனை பேரில் டாக்ஸி டிரைவர்லேருந்து பிரசிடென்ட் வரைக்கும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை தான் ஜெயிலில் போடலாமா இல்லையா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நம்மளுடைய பேச்சு உடனே அந்த பாட்டை எதிர்த்து இந்த ஒரு எழுத்தாளனா எழுதலாம். எப்படி? நான் வந்து அங்கே வந்து ஒரு சில்லுண்டி, அந்த மையம் வந்து அந்த பாட்டு தான். ஜெயமோகன் நாவலையோ அல்லது ராமகிருஷ்ணனோட நாவலையோ வச்சு இந்த நாவல் வந்து தடை செய்யப்படணுமா இல்லையா, அப்படி ஒரு டாப்பிக்கே இங்கே வராது. கான்ட்ரவர்சி கிடையாது. தடை செய்யப்படக்கூடிய பல விஷயங்களை நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து இங்கே யாரும் படித்தது இல்லை, அரசியல்வாதிகளோ அரசு வர்க்கத்தில் இருக்கிறவங்களோ. அப்படி ஒரு தபால்காரர் சுதந்திரத்துக்கு முன்னால் உள்ள காலம், மூத்த பொண்ணு புள்ள பேருக்கு வந்திருக்கா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க கூட காசு இல்லை, செத்துருவா போல இருக்கு. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுவா, அவளுக்கு தாவணி வாங்கணும், பாவாடை வாங்கணும், ஒன்றுமே இல்லை, வறுமை. அப்படி அவர் நினச்சிப்பார், ஒரு 500 ரூபா கீழே கிடத்து எடுத்தா ஒரு 500 ரூபா கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு 500 ரூபா போதும், வாழ்க்கையில் எல்லா இதுவும் தீர்த்துடும், பாவாடை தாவணி வாங்கிடலாம், இவளுக்கு வந்து குணப்படுத்திடலாம், உடம்பை சுத்தப்படுத்திடலாம். அந்த புள்ள பேத்துக்கு வந்திருக்கிறா, அவளுக்கும் 4வது பிள்ளைக்கு வந்திருக்கா. அப்படி ஒரு வறுமையோட உச்ச கட்டம். போஸ்ட்மேன், அந்த காலத்து போஸ்ட்மேன்லாம் உங்களுக்கு தெரியும், சைக்கிள் கூட இல்லாமல் 4 கிலோமீட்டர், சைக்கிள் கூட வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து ஏதோ ஒரு பொட்டை வெயில், பயங்கரமான வெயிலில் போய் அந்த ஒரு கிழவிக்கு ஏதோ ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கும். அந்த கிழவிக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட பையன் எங்கேயோ நார்த்துலேருந்து 5 ரூபா 10 ரூபா அனுப்புவான். இந்த தடவை என்னமோ 500 ரூபா அனுப்பிட்டான். சரி, கொண்டு போய் பார்த்தா அந்த பொம்பளை இறந்து 1 மாதம் ஆச்சுன்னு ஊருக்காரர் ஒருத்தர் சொல்லுவார். ஊர்லேயே 4 வீடு தான் இருக்கும். அந்த ஆள் என்ன சொல்லுவார், அவர் ஏதோ 5 ரூபா 10 ரூபா தான் வந்திருக்கு நினச்சிக்கிட்டு, இந்த பணத்தையே நாங்கள் தான் எடுத்தோம், அதனால் ஒரு செலவாயிருக்கு, உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நீ 5 ரூபா எடுத்துக்க, நான் 5 ரூபா எடுத்துக்கிறேன், கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறாரு. இவர் வந்து இப்போ சும்மா இது வரைக்கும் எனக்கு சர்வீஸில் வந்து பிளாக் மார்க்கே வந்ததில் போ நான் சொல்லிட்டு இப்படி வர்றாரு. எடுத்து பார்க்குறாரு, ஏன் இந்த ஆள் இந்த பையன் 500 ரூபா அனுப்பியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ பாய்லர் வெடிப்பில் உங்கள் பையன் செத்து போயிட்டான்மா, அவன் சாகும்போது ஒரு தன்னோட சேவிங்ஸ் 500 ரூபாயை உங்களுக்கு அனுப்ப சொன்னாம்மா, நான் வந்து அவனோட நண்பன் அனுப்புகிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் உங்களை விட நாங்களும் வருத்தப்படுறோம், ஏதோ போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஃபார்மில் 2 வரி எழுதியிருக்கோம். இவருக்கு அப்பாடா இந்த 500 ரூபா கிடச்சிருச்சு, ஒரு கையெழுத்து போட்டால் எல்லா இதுவும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பேனாவை எடுத்து விலாசதாரர் காலமாகிவிட்டார் அப்படின்னு எழுதிட்டு அந்த வெயிலில் மதிய வெயிலில் நடந்து போகிறார். இது வந்து மாப்பசான் பல்சாக். அப்போ என்னோட நண்பர்கள் வந்து சொன்னாங்க,
ஒரு இந்த கிரியா ராமகிருஷ்ணனே கொண்டுட்டாருங்க அவரை. இப்போ அவரு போடும்போது அந்த அந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங்லாம் மாறி போச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த கதையும் இந்த கதையெல்லாம் வந்து இன்னும் 500 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன சொல்கிறதுனா, எப்போ வந்து நம்ம ஒரு ரைட்டரை வந்து சாகடிக்கிறோம் அப்படின்னா பேசப்படாமல் அதை வந்து குழி தோண்டி புதைக்கும் போது தான். அதை வந்து 11 வருஷம் ஒருத்தரோட கதையை வந்து வச்சுருந்தாருங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த மதிப்பீடுகளை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நம்ம அவரை வந்து நான் ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு மாதத்தில் தான் அவர்கிட்ட நான் பழகினேன். நவம்பர் 21 அவரை நான் போய் பார்த்தேன். டிசம்பர் 21 அவர் இறந்துருக்கார். அந்த ஒரு மாத காலத்தில் தான் அவருக்கும் எனக்கும் கடித தொடர்பு. அது சம்மந்தமாக நேற்று என்னுடைய பிளாகில் எழுதியிருக்கேன் விரிவாக. அதை நீங்கள் முடிந்தால் படித்து பார்க்கலாம். அதில் வந்து நான் என்ன அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய மகாத்மாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமாக. அந்த போஸ்ட்மேன் மாதிரி, அல்லது அவனாவது ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறான் அந்த நிலைமையில். என்ன ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த போர்டுலாம் இல்லையா டாக்டர், அது போடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வேலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, மருத்துவம் அது வந்து அவர் வந்து இது வரைக்கும் காசே வாங்கினது இல்லையா பேஷண்ட்டுக்கிட்ட. அதுவும் எப்படின்னா தொழுநோய் சம்மந்தமான விஷயம். அவர் சொன்னார், டாக்டர்ஸ்க்கெலாம் இந்த கை வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இடம் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். அதுதான் நான் சொன்னேன், 10,000 பக்கத்துக்கான விஷயம் சொல்கிறீங்க, அதை எழுதக்கூடாதா அப்படின்னு. அதான் யார் படிப்பாங்கன்னு நினைக்கிறார். அப்போது யார்கிட்டையுமே காசு வாங்கினதில்லை அப்படின்னாரு. அப்போ நான் ரொம்ப பதறிட்டேன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். காசே வாங்கினது இல்லையா அப்படின்னதும் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய், மருத்துவத்துக்கு எப்படி, மருத்துவ சேவைக்கு எப்படி காசு வாங்குறது அப்படின்னாரு. பாருங்க, அவர் என்னை விட ஆச்சரியம். மருத்துவத்துக்கு எப்படி சேவைக்கு வந்து எப்படி காசு வாங்குறது? கிராமத்துலலாம் தாகத்தில் போடும்போது அப்படி தண்ணி கொடுத்துட்டு காசு வாங்குறதா? அதுக்கு நம்ம காசு கொடுத்தா எப்படி இன்சல்ட்டிங்காக நினைப்பாங்க. அந்த மாதிரி சொன்னார், மருத்துவம் பண்ணிட்டு காசு வாங்கலாமா? அந்த மாதிரியான மதிப்பீடுகளை அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய நேர் வாழ்க்கையிலேயே அவர் பின்பற்றி இருக்காரு. அதை தான் அந்த கதைகள்ல எல்லாம் எழுதிட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அடுத்து ஒரு விஷயம் சொன்னார், அது நான் அவர்கிட்டே நேரடியாக சொன்னேன். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு கடுமையாக சண்டை போட்டு வந்துட்டேன். என்னென்னா, நீங்கள் என்னை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, உங்களோட க்ரெடிபிலிட்டி போயிடும். சாருவா அவர் பிடிச்சா ஆஹா ஓஹோம் பாரு, பிடி கட்டி காலில் போட்டு மிதிப்பார் அப்படின்னு உள்ளதை அப்படியே. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நான் அவருக்கு வந்து ஒரு கடிதம் சுருக்கமாக தான் எழுதினேன். ஆனால் நான் ஒரு 10-15 பக்கம் அதை எழுதணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே போயிட்டார். இருந்தாலும் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது வரைக்கும் என்ன எந்த எழுத்தாளரும் பாராட்டினது கிடையாது. அவங்களுடைய பிடித்த நாவல்களின் வரிசையில் இருந்தது கிடையாது. என்ன விட்டுருங்க, நான் வந்து என்னோட எழுத்து வந்து உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்காது. ஆனால் சக எழுத்தாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து வாசகர்கள் தான் பாராட்டுவாங்களே ஒழிஞ்சு சக எழுத்தாளன் பாராட்டி இருக்கவே மாட்டான். ஒன்றும் இல்லை, சாப்பிட்றோம், அந்த சாப்பாடை எவ்வளவு ஒரு விரும்பி எத்தனை பேர் பாராட்டுறாங்க. நான் வந்து இன்னைக்கு இவங்க வீட்டு சுபஸ்விகாரத்தில் சாப்பிட்டு தான் அவரை கூப்பிட்டு, நீங்கள் பட்டப்பாவை விட நல்லா பிரமாதமாக சமைச்சிருக்கிறீங்க. பட்டப்பாங்கிறது ஒரு பேர் சாப்பாட்டுக்கு. பட்டப்பாவை விட நீங்கள் அற்புதமாக சமைச்சிருக்கிறீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை அவர் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டார். ஏன்னா அப்படி இருந்தது. கேட்டு வாங்கி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்போது பாராட்டுறதுக்கு வந்து நமக்கு மனசு வர்றதில்லை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஒரு பத்திரிகையாளர் நண்பருக்கு ஃபோன் பண்ணி நல்ல கட்டுரை, அதை ஃபோன் பண்ணி பாராட்டின போது ஒரு வார்த்தை சொன்னார், மற்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படி சொல்லும் போதே ஏதோ கடிச்சு துப்புற மாதிரி இருக்குங்க, நீங்கள் சொல்கிறது தான் ஏதோ அம்மா வந்து பாராட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ பாராட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து கூச்சப்படுற ஒரு சமூகத்தில் இல்லையா, அதை நம்ம பாராட்டிட்டு போவோமே. என்ன இப்போது நான் யாரையும் வந்து இது வரைக்கும்
முதல்ல பாராட்டுறது அப்புறமா திட்டுறதுன்னு பண்ணதே இல்லை. அது சினிமாவில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா முதல்ல ஒரு படம், அது முதல் படம், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே ஆட்டோபயோகிராஃபியை அப்படியே பண்ணிடுவார். அது உலகத்தரமாக இருக்கும். அடுத்த படம் அவருக்கு கதை கிடையாது. ஏன்னா ஒரு லைஃப் தானே அவர் வாழ்ந்துருக்காரு, கதை கிடையாது. உடனே அந்த கொரியன் ஃபிலிம்ல இருந்து திருடி அதை போட்டுருவார். அது குப்பை மாதிரி பண்ணுங்க. அந்த கொரியன்ஸ்லாம் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே இங்கேயும் போட்டுருக்கேன். இவரோட காதலிக்கும் அந்த கவுன் போட்டுட்டு நான் சொன்னேன், ஸ்லம்மில் ஏதுரா கவுனு அப்படின்னு. ஆங்கிலோ இண்டியனும் கிடையாது. அது ஒரு மாதிரி இது வரைக்கும் இருக்கிற என்னமோ மாதிரி இருக்கும். இப்படிலாம் வந்து பண்ண திட்ட தானே வேணும். நாள் பாராட்டினா இன்னைக்கு காலில் போட்டு மிதிக்கிறான்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் தன்னை கடவுள்னாரு, நான் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி கடவுளா ஆஹா கடவுளே அப்படின்னு நான் நினச்சேன். என்னன்னா நீங்கள் சொல்கிறத நம்ப, நீங்கள் டாக்டர், இவர் ஆர்கிடெக்ட் மோகன் ஆர்கிடெக்ட் நம்பினேன். அவர் போலி ஆர்கிடெக்ட் நம்ப நினைக்கணுமா? இவர் போலியா இருக்குமோ அப்படின்னு நான் நினைப்பீங்க. ஆர்கிடெக்டே நம்புறேன்னா அப்போ ஒருத்தன் கடவுள்னு சொல்கிறான், அதை நம்ப வேண்டாமா? மறுநாள் டிவியில் ஒரு நடிகையோட இருக்கிற படம் வருது, புரள்ற படம் வருது. இவன் ஃப்ராடுன்னு சொல்லி. அப்போ நீ நாள் பாராட்டினேன் மறுநாள் திட்டினேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் மாறி இருக்காங்க, நான் மாறலை. நகுலனை என்னோட 24 வயசுலேருந்து அவன் தான் என்னோட ஆசான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அசோகமித்திரன் என் தகப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே இப்படி ஓடுறீங்கன்னா அவர் தான்ப்பா எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம். தெய்வம்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்க. அசோகமித்திரன் பார்க்க போகிறதுக்கு அப்படி கேட்டா என் ஒய்ஃப். அப்படி அப்போ தான் அசோகமித்திரனும் சார் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் நான் என் ஒய்ஃப்கிட்ட. இதுதான் க்ரெடிபிலிட்டியே போயிடும், ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. அவரும் அதே வார்த்தையை சொன்னார். சாரோ என்னன்னா இவங்கெல்லாம் பாராட்டே கேட்டதில்லை, அதனால தான் அவங்களுக்கு புதுசாக இருக்குது, லஜ்ஜையாக இருக்குது, அதனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறேன். அதனால் நல்லா பாராட்டலாம். நன்றி. வேடிய பொருங்க நன்றி. நற்றினை யுகனுக்கு மறுபடியும் நன்றி. தாமதத்துக்கு மன்னியுங்கள். நான் என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். அவங்க குடும்பத்தாருக்கு முடிஞ்சால் சார்வாகனோட கதைகளை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு போய் எங்ககிட்டையும் ஒரு ரைட்டர் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.